ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி என்கிட்ட என்னென்ன டாலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக டாலர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிங்கன்னா, இப்போ ப்ரேஸ்லெட்டுக்கு இல்லை மணிக்கு உங்களுக்கு என்னென்ன டாலர்ஸ் சூஸ் பண்ணலாம், என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் அதை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணி அந்த நெக்லஸ் ஆர் ப்ரேஸ்லெட் எது வேணுமோ அதை எனக்கு காமிங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கிறது பாருங்கள், பட்டர்ஃப்ளை டைப்பு. செகண்ட் வந்து நான் பார்க்க போகிறது வந்து ஃப்ளவரில் டைப்பில் உள்ள ஒரு டாலர் தான் அது. இப்போ இது வந்து மணிக்கு இடையிலையும் ஜாயின் பண்ணலாம், டாலராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நெக்லஸ் மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு பீடு ப்ளஸ் இந்த டாலர் அந்த மாதிரி கண்டினியூவாக கனெக்ட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், என்ன டாலர்னால் சென்டரில் வந்து ட்ரீ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரீ டைப் டாலர். இது வந்து குழந்தைங்களுக்கான அந்த நெக்லஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து இடையில கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அந்த லேயர் டைப் இருக்குது இல்லையா, அதுலேயும் கொடுக்கலாம், ப்ளஸ் ப்ரேஸ்லெட் அதுலேயும் கொடுக்கலாம். இது வந்து ஜார் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டைப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாலர் பார்க்க போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஹேண்ட்பேக் மாதிரி உள்ள ஒரு டாலர். இது வந்து சில்வர்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஸ்மால் சைஸில் ஹேண்ட்பேக் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம நெக்லஸில் இதில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குற டாலர் என்னென்னா ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு டாலர். சென்டரில் ஹோலாக வரும், ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி உள்ள ஒரு டாலர். இதெல்லாம் வந்து இந்த டாலர் ஷேப்லாம் வந்துட்டு ப்ரேஸ்லெட் கொடுக்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ட்ரீ டைப் பார்த்தீங்கல்ல, அதுலேயே இது வேறு டைப்பு. இதுவும் சென்டரில் வந்து ட்ரீ வரும், ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வந்து சென்டரில் மட்டும் ட்ரீ வர மாதிரி ஒரு ஆப்ஷன் உள்ளது தான் இந்த டாலர் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாலர் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ளவர் டைப்பில் உள்ள டாலர். இது வந்து டாலராகவும் நம்ம கோர்த்துக்கலாம், இடையில செயினுக்கு இடையில 2 பீட் ஒரு டாலர், 2 பீட் ஒரு டாலர், அந்த மாதிரி டிசைன்லேயும் இது கொடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஒரு டாலர் காமிக்க போகிறேன், அது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ள டாலர் வந்து டால்ஃபின் வந்துட்டு டாலராக மேக் பண்ணி போடலாம். இது வந்து ப்ரேஸ்லெட்டுக்கு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டாலர் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டாலர். இது வந்து நிறைய வந்து நெக்லஸ் டைப் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரேஸ்லெட்டுக்கும் கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பாருங்கள், ரெயின்போ டாலர். இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு ப்ரேஸ்லெட் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் அவங்களோட நெக்லஸில் போடும்போது அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து 2 சைடு இருக்கக்கூடியது. இந்த 2 சைடு இருக்கிறனால நம்ம வந்து இப்போ ப்ரேஸ்லெட்டில் வந்து சென்டரில் வந்து இந்த டாலர் வர்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம், மேக் பண்ண முடியும். ஸோ இது ப்ரேஸ்லெட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர். இதுவும் வந்துட்டு ப்ரேஸ்லெட் அண்டு நெக்லஸ்க்கு இடையில ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஸ்மால் சைஸ் ஃப்ளவர். இது வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃப்ளவர் காமிச்சேன், அது வந்து கொஞ்சம் பிக்கஸ்ட்டு, இது ரொம்ப ஸ்மால் சைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி டைப் தான், பட் இது கொஞ்சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாக இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லாம் வந்துட்டு நம்ம ப்ரேஸ்லெட் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராகவே வரும் அந்த ப்ரேஸ்லெட். அதிகமாக எல்லோரும் விரும்பியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலிஃபேண்ட். இது வந்துட்டு இது ப்ரேஸ்லெட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறதுல இந்த எலிஃபேண்ட் போடும்போது அவங்க ரொம்ப பிடிச்சி வாங்குவாங்க. இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது சின்னதாக ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாலர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டும் பட்டர்ஃப்ளை தான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு பட்டர்ஃப்ளை நான் காமிச்சேன், அதுலேயே இது வேறு மாதிரி ஒரு மாடல் பட்டர்ஃப்ளை.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பீகாக்லேயே வந்து இது ரொம்ப ஸ்மால் சைஸ் பீகாக். இதுவும் வந்துட்டு டாலராக கொடுக்க ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோகோனட் ட்ரீ. 2 ட்ரீ இருக்குது. ஸ்மால் சைஸ் ட்ரீ அண்ட் பிக் சைஸ் ட்ரீன்னு ரெண்டும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி உள்ள ஒரு டாலர் தான் இது. உங்களுக்கு இதில் கிளியராக பிக்சர் தெரியுதோ தெரியலையோ தான் எல்லாரும் டாலர்ஸோட நேம்ஸும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து பேராக இருக்கிற மாதிரி ஒரு டால் வந்து பேராக இருக்கிற மாதிரி ஒரு டாலர். நெக்ஸ்ட் என்ன டாலர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக ஸ்டார் டைப்பில் உள்ள ஒரு டாலர். ஸ்டார் இது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சன் மாதிரி உள்ள ஒரு டாலர் தான் வந்து இது. சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரியும் வரும், இது சன் மாதிரியே வரும். இது வந்துட்டு இந்த டாலர். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற டாலர் வந்துட்டு லீஃப் டைப்பில் ஒரு டாலர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் லீஃப் மாதிரி தான் இருக்கும். லீஃப் தான் அது வந்துட்டு. அந்த லீஃப்லாம் வந்துட்டு அதிகமாக ப்ரேஸ்லெட்டில் கொடுத்து பண்ணுவாங்க. லீஃப் டைப்பை அதிகமாக எல்லோரும் விரும்பியும் சூஸ் பண்ணுவாங்க. இதிலே ஸ்மால் சைஸ்லாம் வந்து லீஃப் இருக்குது, அதுவும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இது வந்து ரேபிட். இது சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ப்ரேஸ்லெட்டில் இதை கொடுத்து மேக் பண்ணும்போது ரொம்ப விரும்பி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஸ்டார் தான். ஆல்ரெடி ஒரு ஸ்டார் பார்த்தோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர், அவ்வளோதான். இந்த டாலர்ஸில் சிலது வந்து இடையில வந்து மணியில் ஜாயின் பண்ணி கொடுக்கவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், டாலர்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து லண்டன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது டாலராகவும் போடலாம், ஃபேன்சியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது. ஸோ ஃபேன்சிக்காக இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பட்டர்ஃப்ளை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பெருசாக பார்த்துருந்தோம். அதுலேயே இது ரொம்ப ஸ்மால் சைஸ். இது வந்து ஒரு ப்ரேஸ்லெட்டையே 3 or 4 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு செயினில் பண்ணுறீங்கன்னா செயின்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளை, ஒரு 2 பீட் அடுத்து பட்டர்ஃப்ளை, ஒரு 2 பீட் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது என்ன வந்துன்னா, ஒரு இப்போ நெக்லஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா இடையில இது கொடுப்போம் டிசைனுக்காக. ப்ளஸ் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இயரிங் பண்ண எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டாலர்ஸ்லேயே இப்போ இது பாருங்கள், ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ள ஒரு லீஃப். இந்த டாலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செயினில் மட்டும்தான் கொடுக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. இதை வந்து நம்ம இயரிங்காகவும் மேக் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு லீஃபை இதை வச்சு நான் ப்ரேஸ்லெட்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு பீடு ப்ளஸ் இந்த டாலர், ஒரு பீடு ப்ளஸ் இந்த டாலர், இந்த மாதிரி கொடுத்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பீடு. இது வந்து நெக்ஸ்ட் அழகுக்காக இடையில ஜாயினிங்கில் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.